அந்த விசாரணை கைதி ஜெகனை பரோலா அழைச்சிட்டு போக ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். பி கேர்ஃபுல். ரொம்ப ஜாக்கிரதையா அழைச்சிட்டு போங்க. ஓகே சார். மாணிக்கத்துக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சோமோ அந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. நீ சின்ன குழந்தையா இருந்தப்போ உங்க அப்பா கிட்ட முத்துமாணிக்க வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. எங்க எங்க சைக்கிள் ஓட்டு பார்க்கலாம். அப்படிதான். ஜெகன் சமத்தாரு, அம்மா போன் பேசிட்டு வரேன். நம்ம குழந்தைய கொத்த வந்த பாம்பை அவர் பிடிச்சு குழந்தையை காப்பாத்தினாரு. சமயத்துல வந்து என் குழந்தையை காப்பாத்திட்டப்பா. டாக்டர் போலாம். டிரைவர் வேணாம் முதலாளி, நீங்க குழந்தைய பாத்துக்க, நான் ஆஸ்பத்திரிக்கு போய்க்கிறேன். நீங்க இருக்க முதலாளி. பல்ல புடுங்கின பாம்பை வச்சு மனசுல இடம் பிடிச்ச முத்துமாணிக்கா. முதலாளி, எஸ்டேட் பங்களா பத்திரமெல்லாம் தயார் பண்ணிட்டீங்களா? எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேங்க. நீங்க சொன்ன மாதிரியே. நீங்க படிச்சு பார்த்து கையெழுத்து போடுங்க. படிச்சு பாக்குறதா? இங்க உட்காரியா? இல்லைங்க. உட்காரியா? ஏயா நீ வேற நான் வேறயா? எங்கயா கையெழுத்து போடணும் சொல்லியா? என்னங்க தங்கமா இருந்தாலும் உரசி பாக்கணுங்க. நமக்கு இருக்கிற ஒரே குழந்தை அவரோட உயிரை பணைய வச்சு காப்பாத்தி கொடுத்திருக்காரு. அவரை சந்தேகப்பட்ட அது நமக்கு தான் அவமானம். அருவு கட்டவள. லட்சுமி. என்னங்க? ஏய், ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்னங்க இது? படிச்சு பாரு. என்னடி சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா ஷாக் அடிச்ச மாதிரி பாக்குறிய? ஏன் உனக்கு பிடிக்கலையா? சொத்தெல்லாம் உங்க பேருக்கு எழுதிருக்கு. அதாண்டி இந்த முத்துமாணிக்க நான் இதுவரைக்கும் போட்ட வேஷத்துக்கு கிடைச்ச விலைடி விலை. இது வேஷம் இல்லைங்க, விஷம். இந்த அநியாயத்தை நான் பொறுத்துக்க மாட்டேன். இப்பவே ஐயா கிட்ட சொல்லி. அடியே, ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு கார்ல புறப்பட்டாங்க. வெடிகுண்டு வச்சு அனுப்பிச்சிருக்கிறேன். அநேகமா இந்நேரம் அவங்க சொர்க்கத்தில் இருக்கிறாங்களோ நரகத்தில் இருக்கிறாங்களோ. என்ன எடுத்துக்கிட்ட உனக்கு அதே முடிவுதான். பார்வதி, அம்மா, ஜெகனோட உயிருக்கு ஆபத்து. என்ன சொல்றீங்க? நான் சொல்றதை கேளு. எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு கூட்டிட்டு போய் இவனை காப்பாத்து. அப்புறம் எனக்கு தகவல் கொடு. உனக்கு என்ன வேணாலும் கொடுக்குறேன். இப்ப எங்கிட்ட இருக்கிறது தான். சீக்கிரமா போ. பார்வதி, என்னம்மா? நீயும் ஒரு தாய், நானும் ஒரு தாய். நாம பெறாத பிள்ளையா இருந்தாலும் பத்திரமா பாத்துக்க. துணைக்கு வெளியும் கூட்டிட்டு போ. சீக்கிரம் போ. அக்கா பசிக்குதுக்கா. இவன் எப்படி? ஏன்க்கா இதெல்லாம் காட்டுறீங்க? சொல்றேன். எங்கயாவது போய் பிச்சை. அப்புறம் நான் எப்படியோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன். லட்சுமி அம்மாக்கு லெட்டர் எழுதினா எங்க அவங்க புருஷனுக்கு தெரிஞ்சு ஆபத்து வந்துருமோன்னு எழுதாம விட்டுட்டேன். நடந்ததுக்கெல்லாம் காரணம்
அந்த முத்து மாணிக்கந்தான். லட்சுமிமா ரொம்ப நல்லவங்க. உன் சொத்து உனக்கு திரும்ப கிடைக்கணும்னு அவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. அவ விருப்பப்படி அவளையே கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா இருப்பா. அதான் ஆசை. என்னது? ஜெகன் ரேவதியோட தப்பிச்சுட்டாங்க. ரேவதி, ரேவதி, என்ன அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திட்டீங்க. சொல்லுமா, என்னமா சொல்ற? நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அதனாலதான் புரியும்படி சொல்லுமா. அதனாலதான் விஷத்தை சாப்பிட்டுட்டா. விஷத்தை குடிச்சிட்டியா? என்ன காரியம் பண்ணிட்டேன்? ரேவதி, உன்னை நான் சாக விட மாட்டேமா? உன்னை நான் சாக விட மாட்டேன். கவலைப்படாத தம்பி, இன்னும் கொஞ்சம் நேரத்துல கண்ணு முழிக்குதாலியான்னு பாரு. ரேவதி, ஐயா, இவனை நீங்க காப்பாத்துறது மட்டும் இல்ல, எங்களை நீங்க காட்டியும் கொடுக்கல. அதுக்காக உங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல போறேன்னு தெரியல. பரவாயில்ல தம்பி, என் பச்சளை வைத்தியத்தினால மட்டும் இந்த பொண்ணு பிழைக்கல. உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில இருக்கிற அன்பு, அப்புறம் ஆத்தாவோட கருணை, அந்த ரெண்டும் தான் இந்த பொண்ணை பிழைக்க வச்சிருக்கு. அப்ப நாங்க புறப்படலாம். சாமி, 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 நம்ம இடத்துல போலீஸ் வந்துட்டு இருக்காங்க சாமி. பயப்படாத தம்பி, இந்த இடத்துல வந்து எந்த போலீஸும் உங்களை பிடிக்க முடியாது. நீங்க ரெண்டு பேரும் உள்ளார போய் ஒளிஞ்சுக்குங்க. டேய், கூப்பிடா அந்த சொக்கனையும் சொக்கியும். ஜெகனை நீங்க சுட்டா உங்களை நான் சுட்டுடுவேன். லட்சுமி, என்ன சொல்ற அளவுக்கு நீ தயாராயிட்டியா? அந்த அளவுக்கு சொல்லுங்க.
புருஷனை சாகடிக்கணும்னா பொண்டாட்டிக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இருக்கு. நான் அப்படி எப்பவுமே நினைச்சதில்ல. இப்ப கூட நீங்க ஜெகனை சுட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக, அவன் உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக பெத்த துப்பாக்கியை காட்டி மிரட்டின. என்ன நம்புங்க. லட்சுமி, ஜெகனோட குடும்பத்தை அழிச்சீங்க, சொத்தையெல்லாம் அபகரிச்சீங்க. இப்பவாவது மனசு திரும்பி இவங்கள வாழ வைங்க, வாழ வைங்க. லட்சுமி, லட்சுமி, இதுக்கு மேலேயே திருந்தலன்னா நான் மனுஷனே இல்லம்மா, மனுஷனே இல்ல. ஜெகன், உன் ஆஸ்தி மட்டும் இல்லப்பா, என் ஆஸ்தியை சேர்த்து உனக்கு கொடுக்கறேன். லட்சுமி, உன் ஆசைப்படியே உன் கையாலேயே இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருமா, சேர்த்து வச்சு. இப்பதாங்க என் மனசு நிறைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். லட்சுமி, லட்சுமி, லட்சுமி. இன்ஸ்பெக்டர், ஜெகன் நிரபராதி, நான் தான் குற்றவாளி. கள்ள நோட்டை மாத்தி வச்சது நானும் சுந்தரமும் தான். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க.